அத்தியாயம் 54. ஒரு புதிய திறன். நான் முதுகில் சாய்த்து நின்றதால் எங்களுக்கு முன்னால் 2 எதிரிகள் இருந்தனர். நாங்கள் இருந்த சூழ்நிலை மோசமாக இருந்தது. முதியவரிடம் ஆயுதங்கள் எதுவும் இல்லை. என் கையில் மரத்தாலான பயிற்சி வாள் மட்டுமே இருந்தது. எங்களுக்கு முன்னால் இருந்த எதிரிகளிடம் உண்மையான உடல் ஆயுதங்கள் இருந்தன. அந்த முதியவர் என் ஆயுதத்தை பார்த்தார். நீ ஏந்தியிருக்கும் வாளை வைத்துப் பார்த்தால் நீ எவ்ரியன் அகாடமியின் மாணவன்தான். உன்னை இந்த குழப்பத்தில் மாட்டியதற்கு நான் வருந்துகிறேன். உன்னால் முடிந்தவரை அவற்றை தாமதப்படுத்து, மற்றதை நான் சமாளிக்க முடியும். அதனுடன் அந்த முதியவர் தனது 2 எதிரிகளை நோக்கி விரைவாகச் சென்றார். எனக்கு முன்னால் இருந்த 2 இருண்ட சங்க உறுப்பினர்கள் நகரத் தொடங்கியதால் அவன் அவர்களுக்கு எதிராக எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஒரு விஷயம் சாதகமாக இருந்தது. அது இரவு நேரம். அந்த சந்து நிறைய நிழல்களைக் கொண்டிருந்தது. நான் கற்றுக்கொண்ட கருப்பு திறன்களை பயன்படுத்துவதற்கு அது மிகவும் பொருத்தமான சூழ்நிலையாக இருந்தது. நிழல்களையும் என் கால் அசைவுகளையும் பயன்படுத்தி எனக்கு முன்னால் இருந்த இருவரையும் விட்டு நான் விலகிச் சென்றேன். பின்னர் ஒருவரின் கழுத்தில் தாக்க தயாராக இருந்த ஒருவரின் பின்னால் நான் தோன்றினேன். ஆனால் என் கத்தி எட்டுவதற்குள் என் இடதுபுறத்தில் இருந்து ஒருவரின் இருப்பை உணர்ந்தேன். தாக்குதலை தவிர்த்து நான் விரைவாக பின்வாங்கினேன். நான் சில வினாடிகள் மெதுவாக இருந்திருந்தால் என் தலை இப்போது தரையில் உருளும். நான் முதலில் நினைத்ததை விட இது மிகவும் கடினமாக இருக்கும். அவர்களால் ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஆனால் அவற்றில் 2 இருந்தால் அந்த 2 பேரும் என்னை நோக்கி வேகமாக வந்தனர். என் ஆயுதத்தை பயன்படுத்தி அவர்களின் வாளை தடுக்க முடியவில்லை. அது என் மரக்குச்சியை பாதியாக வெட்டிவிடும். இப்போது எனக்கு தேவையானது வேகமும் கணிக்க முடியாத தன்மையும்தான். நான் மரவாளை என் வாயில் வைத்துக்கொண்டு என் மிருக வடிவத்தை பயன்படுத்த 4 கால்களிலும் சென்றேன். சந்த பாதையின் சுவர்களை பயன்படுத்தியதால் பக்கவாட்டில் இருந்து பக்கவாட்டில் குதிக்க முடிந்தது. என் விரல்களின் வலிமையை பயன்படுத்தி சுவரில் துளையிட்டு அவற்றில் தொங்க முடிந்தது. என் வாயில் இருந்த பிளேடை ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்திற்கு நகர்த்தி அடிக்க முயன்ற அவர்கள் இருவரையும் நோக்கி நான் பாய்ந்தேன். நான் அவற்றில் ஒன்றை வயிற்றில் சரியாக அடிக்க முடிந்தது. ஆனால் நான் முன்னோக்கி நகர முயன்றபோது வாள் அசையவில்லை. நான் ஒரு பாறையின் மீது தள்ளுவது போல் உணர்ந்தேன். நான் என் முழு பலத்தையும் பயன்படுத்தி முன்னேறினேன். பின்னர் மரவாள் பல துண்டுகளாக உடைந்தது. என்ன நடந்தது என்று யோசிக்க எனக்கு நேரமில்லை. நான் என் முன்னால் இருந்த சுவரில் ஏறி அந்த மனிதனை பார்க்க தொங்கினேன். அந்த மனிதன் எதுவும் நடக்காதது போல் அங்கேயே முற்றிலும் நலமாக நின்றான். அந்த பையனுக்கு கீயை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியவில்லை போலிருக்கிறது. அந்த மனிதன் மற்றவனிடம் சொன்னான், நாங்கள் எந்த காரணமும் இல்லாமல் பயந்தோம். அவர் ஒருபோதும் எங்களை காயப்படுத்த முடியாது. நிலைமை மோசமாக இருந்தது. என்னிடம் ஆயுதம் இல்லை. என் தாக்குதல்கள் பயனற்றவை போல் தோன்றியது. ஒருவன் தன் பிளேடுடன் என்னை நோக்கி பாய்ந்தான். தரையை நோக்கிச் செல்லும் அடியை தவிர்க்க நான் குதித்தேன். நான் தரையிறங்கியதும் மற்றவன் என்னை நோக்கி ஒரு குத்தினான். இந்த இருவரையும் இப்போது வெல்ல எனக்கு வாய்ப்பில்லை. ஓடிப்போவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. நான் இருளில் மறைந்து போகும்போது அந்த முதியவரின் குரல் கேட்டது. அவனுடைய கையை பிடித்து உன் பக்கம் இழுக்கு என்று அவன் கத்தினான். அந்த மனிதனின் பேச்சை நான் கேட்க முடிந்திருந்தால் ஒருவேளை நான் தனது போராட்டத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம். மீதமுள்ள இருவரையும் நாம் தோற்கடிக்க முடியும் என்ற புதிய நம்பிக்கையை அது எனக்கு அளித்தது. எனவே அறிவுறுத்தப்பட்டபடி நான் அந்த மனிதனின் கையை பிடித்து என் பக்கம் இழுத்தேன். இப்போது அவன் மீது பாய்ந்து உன் இடுப்பை பயன்படுத்தி அவனை உன் பின்னால் தூக்கி எறி. நான் அவருடைய கட்டளையை எந்த தயக்கமும் இல்லாமல் குறைபாடற்ற முறையில் செயல்படுத்தினேன். அந்த மனிதன் என் தோள்பட்டைக்கு மேல் காற்றில் தூக்கி எறியப்பட்டான். அடுத்ததாக நான் பார்க்க முடிந்த விஷயம் என்னவென்றால் அந்த முதியவரும் மேலே குதித்தார்.
அந்த முதியவர் விரைவாக தனது முஷ்டியை நீட்டி அந்த மனிதனின் வயிற்றில் அடித்தார். அவர் சுவரில் பறந்தார். அந்த மனிதன் அசையவில்லை. அவருக்கு பின்னால் சிறிய பள்ளம் உருவாகியிருந்தது. ஆயுதங்கள் இல்லாமல் அவர்கள் மூவரையும் சமாளிக்க அந்த மனிதன் தனது தாக்குதல்களில் கீயை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அவரது குத்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது என்பது என் எண்ணங்களை உறுதிப்படுத்தியது. நான் திரும்பி பார்க்கச் சென்றபோது மற்ற தாக்குபவர் ஏற்கனவே மறைந்துவிட்டார். பின்னர் ஒரு அறிவிப்பு சத்தம் கேட்டது. எல்லா நேரங்களிலும் இப்போதுதானா? என் திறமைகளை எப்படி திறப்பது என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. இப்போது தோன்றும் செய்திகள் என்னை இன்னும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. நாங்கள் ஏற்படுத்திய குழப்பத்தால் மாவீரர்கள் விரைவாக சம்பவ இடத்திற்கு வந்து மயக்கமடைந்த 3 பேரை அங்கிருந்து வெளியே அழைத்துச் சென்றனர். மாவீரர்கள் அந்த முதியவரைக் கண்டதும் அனைவரும் அவரை வணங்கி அவருக்கு மிகுந்த மரியாதை காட்டினர். மாவீரர்கள் இப்படி நடந்து கொள்வது விசித்திரமாக இருந்தது. அந்த ஆள் யார் என்று கூட எனக்கு தெரியவில்லை. பின்னர் அந்த முதியவர் என்னை நோக்கி வந்தார். உங்கள் உதவிக்கு நன்றி, நீங்கள் மிகவும் திறமையான மாணவர். முதியவர் கூறினார். அவர்கள் ஏன் உன்னை பின்தொடர்ந்தார்கள் என்று நான் கேட்டேன். என்னுடைய ஆரம்ப திட்டம் உறுப்பினர்களில் ஒருவரை பிடித்து அவர்களிடமிருந்து பதில்களை பெறுவதாகும். இப்போது அவர்கள் மாவீரர்களின் கைகளில் இருப்பதால் அது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. 4வது உறுப்பினர் ஏற்கனவே இறந்துவிட்டார். உனக்கு கீயை பயன்படுத்த தெரியாததை வைத்துப் பார்த்தால் நீ 1ஆம் ஆண்டு படிக்கிறவன் என்று நான் கருதுவேன். நீ 2ஆம் ஆண்டு படிக்கும்போது தற்காப்புக் கலைக் கழகத்தில் சேரு. அப்போது உனக்கு வெகுமதி அளிப்பதாக நான் உறுதியளிக்கிறேன். முதியவர் பேசி முடித்ததும் அவர் வெறுமனே நடந்து சென்றார். மாவீரர்களால் ஒருங்கிணைக்கப்படவோ அல்லது விசாரிக்கப்படவோ விரும்பாமல் நான் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டேன். அதிர்ஷ்டவசமாக நான் என் தோற்றத்தை மறைத்துவிட்டேன். ஏனென்றால் அவர்களுக்கு அல்லது டார்க் கில்ட் உறுப்பினர்களுக்கு நான் யார் என்று தெரியாது. நான் என் அறைக்கு திரும்பியதும் களைப்பினால் என் படுக்கையில் சரிந்தேன். மற்றவர்கள் நான் எவ்வளவு சோர்வாக இருக்கிறேன் என்பதை பார்க்க முடிந்தது. ஏன் என்று கேட்காத அளவுக்கு மரியாதையுடன் இருந்தார்கள். அன்று இரவு எனக்கு தூக்கம் வருவதில் சிரமம் இருந்தது. ஏனென்றால் என் மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. இன்னொரு திறமையை நான் எவ்வாறு வெளிக்கொணர்ந்தேன்? இதுவரை நான் 2 திறன்களை மட்டுமே வெளிப்படுத்தியிருந்தேன். முதல் முறையாக கருப்பு காட்டில் இடைநிலை ஓநாயை தோற்கடித்தபோது. முதலில் அது மாயாஜால மிருகங்களை தோற்கடிப்பதோடு தொடர்புடையது என்று நினைத்தேன். ஆனால் இடைநிலை கோரை பன்றியை தோற்கடித்தபோது எதுவும் நடக்கவில்லை. மேலும் இந்த நிகழ்வுக்கும் மாயாஜால மிருகங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்றால், அது கருப்பு சங்க உறுப்பினரை தோற்கடிப்பது தொடர்பானதா? ஆனால் அதுவே தீர்வாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த முதியவர்தான் அவரை முடித்து வைத்தார். இந்த 2 நிகழ்வுகளுக்கும் இடையிலான தொடர்பு என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இதைக் கற்றுக்கொண்டால் எனது எல்லா சக்திகளையும் திரும்பப் பெற முடியும். இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.